ஒரு காலத்திலே திமுக, திமுக எதிர்த்து அதிமுக, இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், நாங்கள் எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. நம்முடைய பாலுவர்கள் சொல்றது போல நீ வந்து நம்முடைய கலைவாணன் சொன்னார், நான் பாக்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அப்படிலாம் சொன்னேன், நானு முதல் நாள் தான் வந்துட்டு போறேன், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன், நானே அதை அடிச்சு காமிக்கிறேன், நான் அடிச்சு காமிச்சிருக்கேன். எனவே நான் இதை சொல்வதற்கான சும்மா இருந்தவன கிளப்பிட்டீங்க. இனிமேல் அது மறுபடியும் 2000 திருச்சியிலே பார்த்தால் தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசியது. அப்படி எம்ஜிஆர் வெற்றி பெற்ற போது இங்கு 2-3 தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தொகுதியிலே தொடர்ந்து அறிவிலே 2-3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். திருப்பூர் வெற்றி பெற்றிருக்கிறோம், கிழக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கப்புறம் பார்த்தால் 17 தொகுதியிலே 2 தொகுதியை தவிர அத்தனை தொகுதியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த தேர்தலில் எல்லா தொகுதியிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போது ஒரு சிறிய நம் மாணவர்களுக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருக்கிறோம். இதை எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் வருவார்கள், இவ்வளவு தூரம் முதலிலே அவர்கள் கணக்கு சர்வே எடுத்து பார்க்கும்போது 10%, 15% என்று இருந்தார்கள். கடைசியில் அவர்கள் 20% வாங்குவார்கள் என்று சொன்னார்கள். கடைசி 2 நாட்களுக்கு முன்னாக 25% சொன்னார்கள். அது இறுதி நாட்களில் 30-35% கொடுத்தார்கள். ராகுல் மேற்கு 1%, 2% சொன்னால் அதுக்கு சரிசமமாக ஈடாக அவர்கள் கொண்டு விட்டார்கள். இதுதான் நிலைமை. வெக்கம் கட்டவன, மானம் கட்டவன, உனக்கு எதிராக பெரிய மீச செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னா எதுவும் அடிக்கிறா.